உங்கள் வேலையை பாருங்கள் சார், கவர்னர் ஆர்.என். ரவி இனியாவது உணர்வாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் இல்லை, பசாஸ் இல்லை, பில்லியன் வினைகள் இல்லை, நோயில்லை, நோவும் இல்லை, நொன்பல துன்பம் இல்லை, தொய்வில்லை, இறைகள் இல்லை, சுருட்டும் மாஞாலம் இல்லை, மையில்லை, உலகத்தோரே வாழும் ஒரு நினைவாள் என்றார் ஐயா வைகுண்டபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சிவநாராயணர் என்று பெரியவனுடைய அகில திரட்டு அம்மானையில் தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதில் கடைசி வரி தான் அண்டர்லைன் பண்ணி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தோரே வாழும் ஒரு நினைவில் என்றார் என்பது தான் அது. அதாவது இந்த உலகத்தோர் எல்லாருமே சமமானவர்களே அப்படிங்கிற பொருளில் தான் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்க எல்லாரும் சமமானவங்க தான் அப்படிங்கிற மீன் பண்ணி தான் அந்த லைன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி விழா ஆண்டுதோறும் தமிழ் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. அந்த நாளே அவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவதார திருநாள் அப்படிங்கிறாங்க அவரை பின்பற்றக்கூடிய ஆன்மீகவாதிகள். இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டுதோறும் நாடு முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கானோர் அங்கே வந்து வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு நடக்கும். இதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1809 சாமித்தோப்பு கிராமத்தில் பொண்ணு மாடன் அப்படின்னு மற்றும் வெயிலால் தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பெற்றோர் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர் வைக்கிறதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு அப்போது. அதனால் பெற்றோர் வேறு என்ன வழி இல்லாமல் வேறு பேரை மாற்றுறாங்க. என்ன பேர்னா முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிட்டாங்க பேரை. அவர் உரிய வயதை அடைந்த போது தான் இந்த உலகிற்கே சொந்தமானவர் அப்படின்னு அறிவித்தது. சமூகத்தில் நிலவிய சாதி கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்பி ஆயிரக்கணக்கான கீழ்நிலையில் இருந்த மக்களை திரட்டினார். சாதிய கொடுமைகளுக்கு எதிராக அந்த காலத்திலேயே, அதாவது சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குரல் கொடுத்தால் என்னவாகும்? திருவிதாங்கூர் மன்னருடைய சிறையில் சித்திரவதைக்கு ஆளானார். அதில் இருந்து அவர் மீண்டு வந்து 5 பதிகளை நிறுவினார். அந்த காலத்தில் சமூக நீதி போராட்டம் அப்படிங்கிறது ஆன்மீகத்திற்கு எதிரான போராட்டமாக நடந்தால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதால ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு அந்த நெறியிலேயே சாதி கொடுமைகள் எதிர்த்தார். எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளித்தனம் பார்த்தீங்களா? ஆன்மீகம் முழுவதும் கற்றுக்கிட்டு அந்த வழியிலேயே சாதிக்கு எதிரான ஒரு நிலையை, சாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சாதியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, சாதிவாதத்தை எதிர்க்கிறாரு. இதனால தான் சாமித்தோப்பில் அவரால் சமத்துவம் போற்றும் முந்திரி கிணற்றை உருவாக்கினாங்க. அவரை பற்றி ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது ஐயா வைகுண்டருடைய பக்தர்கள் நம்பக்கூடிய கருத்து அப்படிங்கிறதால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த ஆன்மீக ரீதியாக வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதை பற்றின சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இறைவனை தேடி மக்கள் சாதிக்குள் அடங்குவதை ஏற்காத அவர், நீ தேடக்கூடிய இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிறார். தலைப்பாகை கட்டுவது அப்படிங்கிறது மேல் சாதியை சேர்ந்தவங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் எல்லாரும் தலைப்பாகையை கட்டியே சுவாமித்தோப்பு தலைமைப்பதிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது விதியாக வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் சமத்துவம் வழங்கும் நோக்கத்திலேயே இந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சமயத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போகும்போது கூட இதுவே ஒரு சர்ச்சையாக கூட இருந்துச்சு. அதாவது சுவாமித்தோப்பு தலைமைப்பதிக்குள்ளே கொடிமரம் தாண்டி போனால் சட்டை இல்லாமல் தலைப்பாகை கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு மேலே தலைப்பாகை கட்டாமல் ஆலயத்தினுடைய பள்ளியறை வரைக்கும் போனார். இது தொடர்பான புகைப்படங்களாக இணையத்தில் வெளியாகி சர்ச்சையாக மாறிச்சு. மாற்று மதத்தை சேர்ந்தவரான அமைச்சர் மனோ தங்கராஜே தலைப்பாகையை கட்டி போகும்போது உதயநிதி ஏன் கட்டலை அப்படின்னு கேள்வியெல்லாம் போய் எழுப்பப்பட்டு சர்ச்சையாக மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் கூட கொடுத்தாங்க சம்பந்தமாக. தலைப்பாகை கட்டுவதே சமத்துவத்தை தலைமிருந்து சொல்லதானே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சென்னை கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற ஐயா வைகுண்டர் திருநாளில் பேசிய கவர்னர் ஆர்.என். ரவி சனாதனத்தை காக்க வந்தவர் ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொன்னது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டாக பேசியிருக்காரு. நம்முடைய ஆளுநர் மாளிகைக்கும் சர்ச்சைக்கும் பஞ்சமே இருக்காது இல்லையா? சரி, கவர்னருடைய கருத்து குறித்து நாம் பதில் கூறுவது சரியாக இருக்காது. அது நம்முடைய நோக்கமும் கிடையாது. ஐயா வைகுண்டபதியினுடைய தலைமைப்பதி அடிகளாரே இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருடைய சுயநல நோக்கத்திற்காகவும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது, அவங்கவங்க வேலையை அவங்கவங்க பார்க்கணும் அப்படின்னு பால பிரஜாதிபதி அடிகளார் சொல்லியிருக்காரு.
அதாவது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அரசியல் தலைவர்கள் சொன்னால் அது அரசியலாக்கப்படும். ஆனால் ஆளுநர் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட நிலையில் பாலபிரஜிவாதி அடிகளார் சொல்லியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆனால் கவர்னர் RN ரவி இதை உணர்வாரா அப்படிங்கிறது தான் தெரியல.